அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுனத்தில் செவ்வாயும், அதே போல் ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மிதுன ராசியில் சஞ்சரித்த சூரியன் தற்போது சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறார். இதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு 12 வருட தவ வாழ்க்கை முடிந்து கோடீஸ்வரராக போகும் தருணமாக இந்த ஆடி மாதம் அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஆடி மாதத்தின் சிறப்புகளை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்திற்கு தனி சிறப்பு உண்டு. காரணம், ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது அம்மன் ஆலயங்களில் ஊற்றப்படும் கூழும், தெருவுக்கு தெரு இருக்கும் அம்மன் கோவில்களில் ஒலிக்கும் அம்மன் பாடல்களும் தான். அந்த அளவுக்கு ஆன்மீக சிறப்பு வாய்ந்த மாதமாக ஆடி மாதம் உள்ளது. ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அம்மன் மாதம் என்றும் அழைப்பதுண்டு. ஆடி மாதம் பிறந்ததும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் களை கட்டிவிடும். இந்த மாதத்தில் வேத பாராயணங்கள், மந்திரங்கள் ஒலிக்க சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், தேர் திருவிழா, தீமிதி திருவிழா என அனைத்து விதமான உற்சவங்களும் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த சமயத்தில் சூரியனின் நகர்வை கொண்டு வருடத்தை உத்தராயணம், தட்சியாயனம் என இரு பிரிவுகளாக பிரித்து வைத்துள்ளனர். சூரியன் தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்யும் காலம் உத்தராயணம் காலமாகும். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண காலமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், சூரியன் வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்யும் காலம் தட்சியாயன காலமாகும். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சியாயன காலமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 6 மாதமும் தேவர்களுக்கு இரவு பொழுதாகும். தட்சியாயன காலம் தொடங்கும் ஆடி மாதத்தில் சூரியனின் ஆற்றல் அதிகமாக வெளிப்படும் என்கிறார்கள். அதனால்தான் ஆடி மாதத்தில் மந்திரங்கள், வேத பாராயணங்கள், ஜெயங்கள் ஆகியவற்றிற்கு அதிக சக்திகள் உள்ளன. உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படும் கதிர்களை விட தட்சியாயன காலத்தில், அதாவது ஆடி மாதத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். இதன் காரணமாகவே ஆடி மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். இதைத்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்கிறார்கள். ஆடி மாதத்தில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அந்த சமயம் தூசிகள் மூலம் நோய்கள் பரவ அதிக வாய்ப்புள்ளன. எனவே வேப்பிலை, மஞ்சள் கொண்டு அம்மனை வழிபடுவதும், உடலுக்கு குளிர்ச்சி தரும் கூழ் ஊற்றுவதும் பாரம்பரிய முறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்யும். இதனால் விவசாயம் செழித்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பர். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பாக வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாது என்பதால் சிலர் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று சொல்வர். ஆனால் அது உண்மையல்ல. அது அவர்கள் அறியாமையால் சொல்வதாகும். பீட மாதம் என்பதே உண்மையான பெயராகும். இறைவனை நமது மனமாகிய பீடத்தில் வைத்து வணங்கும் மாதம் என்பதே இதன் பொருள். குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வங்களுக்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் உள்ளது. ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி சுவாதி, ஆடி பெருக்கு, ஆடி தபசு, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி போன்ற சிறப்பு மிக்க நாட்கள் பல வருகின்றன. மேலும் ஆடி மாதத்தில் தான் பெண்கள் மட்டும் வழிபடும் ஔவையார் நோன்பும் கடைபிடிக்கப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் முதல் நாளிலேயே அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. கோவிலுக்கு
கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் உள்ள அம்மன் படங்களுக்கு மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வழிபடலாம். மேலும் அன்னைக்கு பொங்கல் பாயாசம் நைவேத்தியமாக படைத்தும் அம்மன் பாடல்களை பாடியும் வழிபட்டு அம்மன் அருளை பெறலாம். ஆடி மாதத்தில் அம்பிகையிடம் வைக்கும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பதால் மனதார அன்னையை வழிபட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வரம் பெறுவோம். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த ஆடி மாதத்தில் மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய பிடியில் அகப்பட்டு தவித்து வந்த உங்களுக்கு அந்தந்த தோஷம் நிவர்த்தியாக கூடி தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல வறண்ட பூமிக்கு பெய்யும் மாமலை போதும் சனி பகவானின் 7.5 வருட தோஷம் நீங்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பண கஷ்டம் படிப்படியாக விலக ஆரம்பிக்க இருக்கு. அதே போல் நெருங்கிய உறவினர்களிடையே ஏற்பட்டு வந்த வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் நீங்கக்கூடிய ஒரு காலம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது 3இல் உள்ள சனியும் 6இல் உள்ள சூரியனும் 7இல் உள்ள நேர் ராசியை பார்க்கும் குருவும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர இருக்காங்க. காரிய தடைகள் அனைத்தும் விலை உங்களுடைய வேலைகள் வேகம் எடுக்கக்கூடிய தருணமா அமைகிறது. குடும்பத்தில் புரிதலும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. இதுவரை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்க இருக்கும் கிரக அமைப்பு உண்டு. பொருளாதார உயர இருக்குதுங்க. அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாகும். மூத்த சகோதரர்களுடன் உள்ள மனக்கசப்பு நீங்க இருக்கு. மேலதிகாரிகள் துணை புரிவாங்க. கலைத்துறையினருக்கு வாய்ப்பு அதிகரிக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க. பெண்களால் சில பிரச்சனைகள் வரலாம். யாருக்கு நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காரணமே இல்லாம மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குங்க. எடுத்தோம் கௌத்தோம் என இல்லாமல் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. தருணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக பார்க்கும் போது சக ஊழியர்களிடம் நீங்கள் தேவையில்லாமல் அவர்களுடைய சொந்த விஷயத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாம். அதே போல் உங்களுடைய சொந்த விஷயங்களை வேற யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தினரை பற்றியோ மேலதிகாரிகளை பற்றியோ தேவையில்லாமல் யாரிடமும் விமர்சிக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இத்தருணங்கள் மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.